ரீசெண்டாக நான் வந்து அதிகமான வீடியோக்கள் வந்து மேக் பண்ண முடியலை. அதுக்கு வந்து நிறைய காரணங்கள் வந்து இருக்குது. அண்ட் மேக் பண்ண வீடியோக்களில் சில கமெண்ட்ஸை படிக்கும்போது எனக்கு வந்து ஒரு 1,30,000 ஒரு பட்ஜெட்டில் ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் சொல்லுங்கள், நான் 70 கிலோமீட்டர்ஸ் போகிறேன், என்னோட டிவிஎஸ் ஐக்யூப் வாங்கலாமா அப்படின்னு சில டவுட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த பதிவை நான் வந்து மேக் பண்ணுறேன். ஸோ 1,30,30,000 ஒரு 2 பிராண்ட்லேருந்து நல்ல ஸ்கூட்டர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து டிவிஎஸ்லேருந்தும் இன்னொன்று வந்து பஜாஜ்லேருந்தும். இந்த 2 கம்பெனியிலிருந்து ஒரு 1,30,000 ஆன் ரோட் ப்ரைஸ்க்குள்ளே இருக்கிற ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதோடைய ஃபீச்சர்ஸையும் கம்பேர் பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோ பியூர்லி சப்ஸ்கிரைபர்ஸுடைய அந்த ரெக்வெஸ்ட்காக மேக் பண்ணுறேன். ஸோ வெல்கம் டு ஆர்கே த ஈமேன். ஸோ பஜாஜ் சேட்டக்கையும் டிவிஎஸையும் மட்டும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணுறீங்க. ஸோ எதனால் அந்த 2 ஸ்கூட்டரை சூஸ் பண்ணுறீங்க, என்னுடைய ஓலாவை விட்டுட்டீங்க, அதில் பட்ஜெட்டில் நிறைய வண்டி இருக்கே அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. அண்ட் அதே சமயத்தில் ஏத்தர் மாதிரியான ஒரு குவாலிட்டியான எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை மிஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்பீங்க. ஸோ இந்த 2 விஷயத்துக்கும் நான் சொல்லக்கூடிய பதில் என்ன அப்படின்னா, பஜாஜ் சேட்டக் அண்ட் டிவிஎஸ் தாண்டி ஓலாவில் ஏகப்பட்ட எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் வந்து உங்களுக்கு லைனப்பில் பட்ஜெட்டில் இருக்குது. நான் இல்லைன்னு சொல்ல வரல. பட் குவாலிட்டி ஆஃப் மேக்கிங் அண்ட் வந்து சர்வீஸ் இது 2த்தையும் கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே பின்தங்கி இருக்கிறது வந்து ஓலா எலக்ட்ரிக்னு சொல்லலாம். பல இடங்களில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷனை ஒழுங்காக பண்ணி தராததும் அண்ட் வந்து சர்வீஸ் குவாலிட்டி ஒழுங்காக இல்லாததுமே நான் அதை வந்து பிக் பண்ணாததுக்கு மெயின் காரணம். அண்ட் ஏத்தரை பொறுத்த வரைக்கும் ஹையாக ஒரு குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணக்கூடிய, ஸ்டாண்டர்ட்ஸை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தான் ஏத்தர். பட் ப்ரைஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் பட்ஜெட்டுக்குள்ளே அவங்க ஃபிட் ஆக மாட்டாங்க. ஸோ அதனால் அதையும் நான் விளக்கிடுறேன். இப்போ நம்ம இந்த பஜாஜ் சேட்டக்கை பார்க்கலாம். ஸோ பஜாஜ் சேட்டக்கில் இப்போ 3,000 அதாவது 35 சீரியஸ் அப்படிங்கிற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் சீரீஸை விட்டுருக்குறாங்க. ஆல்ரெடி 3501, 3502 அண்ட் 3503 அப்படிங்கிறது தான் இப்போதைய லேட்டஸ்ட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர். இந்த 3503 நீங்கள் கேட்குற அந்த 1,30,000 பட்ஜெட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து இதை பற்றி நம்ம வந்து இன்டர்பிரேட் பண்ணலாம். செகண்ட் நம்ம வந்து டிவிஎஸை பார்க்கலாம். ஸோ 3503 அப்படிங்கிற இந்த பிராண்டில் பஜாஜ்லேருந்து 3.5 கிலோவாட் பேட்ரி பேக் கொடுக்குறாங்க. 35 சீரீஸில் முக்கால்வாசி எல்லா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்லேயும் 3.5 கிலோவாட் பேட்டரி தான் இருக்கும். இதோடைய ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா 153 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் கொடுக்குறாங்க. அண்ட் மற்ற விஷயங்களை நம்ம இதில் பார்க்கலாம். பட் ஸ்பீடு விஷயத்தில் நீங்கள் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. உங்களுக்கு வெறும் 63 கிலோமீட்டர் ஸ்பீடு தான் கொடுக்குறாங்க. அண்ட் 35 சீரீஸ் அப்படிங்கிறதுனாலேயே என்னவோ 35 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸும் இந்த வண்டியில் அவைலபிளாக இருக்குது. பஜாஜில் மிக குறையாக இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த பூட் ஸ்பேஸ் தான். அதை இந்த வண்டியில் நிவர்த்தி பண்ணியிருக்கிறாங்க. ஹீல் ஹோல்ட் அசிஸ்ட்டு, ப்ளூடூத் அண்ட் மியூசிக், அப்புறம் கால் மேனேஜ்மெண்ட்டு, இந்த ஃபீச்சர்ஸும் இந்த வண்டியில் அவைலபிளாக இருக்குது. இப்போ இந்த 35 சீரீஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஆப் கனெக்டிவிட்டி அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க இல்லையா, இதை வந்து நீங்கள் எப்படி வந்து 35 சீரீஸில் 3503 எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் வழியாக தான் கனெக்ட் பண்ண முடியும். ஃபுல் ஆப் கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது 3501லேயும் 3502லேயுமே அவைலபிளாக இருக்குது. சார்ஜிங் டைமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 0 to 80% வந்து 3 hours 25 minutes நீங்கள் சார்ஜ் பண்ண முடியும். மற்ற 2 எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா, அதாவது 3501, 3502லேயுமே பார்த்தீங்கன்னா 3 hours 25 minutesன்னு சொல்லிட்டுருக்குறாங்க. ஒரு 25 minutes தான் டிஃப்ரென்ஸ்னு வச்சுக்கிங்களேன். பெரிய லெவலுக்கு டிஃப்ரென்ஸ் கிடையாது. ரைடிங் மோட்ஸை பொறுத்த வரைக்கும் ஈகோ அண்ட் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற 2 மோட் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு டாப் ஸ்பீடு வந்து பஜாஜில் வந்து அதிகபட்சமாகவே 73, ஆனால் இந்த வண்டியில் உங்களுக்கு 63 கிலோமீட்டர் டாப் ஸ்பீடு தான் கொடுக்குறாங்க. அண்ட் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, ஒரு ஸ்டர்டியான ஒரு ஸ்ட்ராங்கான எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்னு சொல்லலாம். ஏன்னா மெட்டல் பாடியில் கிடைக்கக்கூடிய மார்க்கெட்டில் ஒரே ஸ்கூட்டர் இது தான் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லலாம். அண்டு பெருசாக டெக்னாலஜி இன்புட் பண்ணுறேன் அப்படிங்கிற பேர் வழியாக இதில் வந்து பெரிய விஷயங்கள் எதுவுமே இருக்காது, ரொம்ப காமனாக இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவையானது மைலேஜ், நீங்கள் கேட்குற அந்த 70 கிலோமீட்டர் மைலேஜ் அண்ட் உங்களுடைய பட்ஜெட், இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூட்டர். இவங்களும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெக் பேக் அப்படின்னு சொல்லி ஒரு இதை சேல் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு டெக் பேக் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு தேவையான சில ஃபீச்சர்ஸை கொடுக்குறாங்க. பட் டச் ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் எனக்கு மெயினாக வேணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய சாய்ஸ் வந்து பஜாஜ் கிடையாது. நீங்கள் பஜாஜ் இல்லாமல் வேறு ஏதாவது உங்கள் டச் ஸ்க்ரீனுக்காக வாங்குறீங்க அப்படின்னா வாங்கலாம். இப்போ நம்ம வந்து டிவிஎஸ் ஐக்யூபுக்கு போகலாம். ஸோ டிவிஎஸ் ஐக்யூபில் 1,30,000 ஆன் ரோட் ப்ரைஸில் என்ன வண்டி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, டிவிஎஸ் ஐக்யூபோட உங்களுக்கு வந்து டிவிஎஸ் ஐக்யூப்
3.4 கிலோவாட் பேட்டரி பேக் உடைய ஒரு வண்டி இருக்குது. ஸோ டிவிஎஸை பொறுத்த வரைக்கும் 2.2 கிலோவாட் ஒரு வேரியண்ட்டு, 3.4 கிலோவாட்டில் ஒரு வேரியண்ட்டு, 3.4லேயே எஸ்ன்னு ஒரு வேரியண்ட்டு, 3.4ல் எஸ்டின்னு ஒரு வேரியண்ட் இருக்குது, 5.1ல் எஸ்டின்னு ஒரு வேரியண்ட் இருக்குது. இப்போ இந்த 3.4 கிலோவாட் வெறும் iQube வேரியண்ட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1,24,149 ரூபா இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் உங்களுக்கு இந்த வண்டி வந்து அவைலபிளாக கிடைக்குது. ஸோ இந்த டிவிஎஸ் உடைய ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம வந்து பெர்ஃபார்மன்ஸை பார்க்கலாம். ஸோ பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வண்டி 82 கிலோமீட்டர் டாப் ஸ்பீட் போகுது. ஸோ உங்களுக்கு பஜாஜில் என்ன இருக்குது, 63 கிலோமீட்டர் டாப் ஸ்பீடு, அதுக்கு பதிலாக இதில் 82 கிலோமீட்டர் டாப் ஸ்பீட் கொடுத்துருக்குறாங்க. செகண்ட் ரேஞ்சு 150 கிலோமீட்டர் ரேஞ்ச் கொடுத்துருக்குறாங்க. ஸோ பஜாஜோட 3503 153, இது வந்து 150 கிலோமீட்டர். மோர் ஆர்லெஸ் ரேஞ்சில் பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து கிடையாது. அண்ட் அடுத்தது மோட்ரு பவரை பொறுத்த வரைக்கும் இது வந்து 4.4 கிலோவாட் மோட்ரு பவர் கொடுத்துருக்குறாங்க நம்மளுடைய பஜாஜ். இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹப் மோட்ரு தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. பஜாஜில் இருக்கிறது சைடு மவுண்டட் மோட்டார், மிட் மோட்டர்னு சொல்லலாம். இது வந்து உங்களுக்கு வந்து ஹப் மோட்டரில் தான் கிடைக்குது. ரைட். அடுத்தது பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 3 லித்தியம் அயான் பேட்டரி பேக்ஸ் இருக்கும். அதாவது செப்பரேட்டடாக 3 இருக்கும் 3.4 கிலோவாட்டுக்கு, IP67 ரேட்டட். அண்ட் பஜாஜ்லேயுமே உங்களுக்கு IP67 ரேட்டட் தான், அதில் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. அண்ட் ஸோ பீக் பவர் இந்த இடத்துல அதே 4.4 கிலோவாட், தட் இஸ் அ பீக் பவர். அண்ட் அக்சலரேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த 0 to 40 அப்படிங்கிறது 4.2 செகண்ட்ஸில் போகக்கூடியது நம்மளுடைய டிவிஎஸ் iQube 3.4 கிலோவாட். சரி, இப்போ நம்ம வந்து சார்ஜிங் பார்க்கலாம். ஸோ சார்ஜிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும், நம்ம டிவிஎஸ்க்கு எந்த ஒரு பப்ளிக் சார்ஜிங் யூனிட்டும் கிடையாது. அண்ட் 0 to 80 அப்படிங்கிறத 5 ஹவர்ஸில் சார்ஜ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் கொஞ்சம் வந்து அதிகமாக இருக்கிறது. அண்ட் பஜாஜை பொறுத்த வரைக்கும் அதே 3.5 கிலோவாட்டை வந்து 3 hour 25 minutes அப்படிங்கிறது நல்லது, சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. ஸோ சார்ஜிங் கேபிள், ஸோ வண்டியோடு சேர்த்து உங்களுக்கு 15 amps வந்து ஒரு சார்ஜிங் கேபிளும் வந்து கொடுக்குறாங்க நம்மள டிவிஎஸில். ஸோ டிசைனை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வண்டியில் ஸ்மார்ட் LED ஹெட்லாம்ப் வந்து கொடுத்துருப்பாங்க, DRLோட அவைலபிளாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சார்ஜரை நீங்கள் வந்து வண்டியோடு சேர்த்து எடுத்துகிட்டு போக முடியும். 32 liters ஆஃப் பூட் ஸ்பேஸும் அவைலபிளாக இருக்குது. 17.78 சென்டிமீட்டர்ஸில் உங்களுக்கு மல்டி ஃபங்க்ஷனல் டச் ஸ்க்ரீன் டேஷ்போர்டு அவைலபிளாக இருக்குது. ஸோ எனக்கு இந்த டச் ஸ்க்ரீன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் பஜாஜை தவிர்த்துட்டு நம்மளுடைய டிவிஎஸோட 3.4 கிலோவாட்டை எடுக்கலாம். ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தார் 70 கிலோமீட்டர் எனக்கு வந்து டெய்லி போகணும் அப்படின்ட்டு. ஸோ அது அப் அண்ட் டவுன் 70 இல்லை அப் அண்ட் டவுன் 140 அப்படிங்கிறது எனக்கு தெளிவாக தெரியலை. ஸோ அப் அண்ட் டவுன் 70 இருந்தால் நீங்கள் எய்தர் பஜாஜ் எடுக்கலாம் இல்லை டிவிஎஸும் எடுக்கலாம். ஸோ டிவிஎஸ் எடுக்கும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்னென்னா டச் ஸ்க்ரீன் ஒன்று இருக்குது, இது வந்து ஒரு அட்வான்டேஜ். ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கு டிவிஎஸ் iQube எடுக்கலாமா அப்படின்னா வண்டி எடுக்கலாம். பட் நியர்பை உங்களுடைய ஏரியாவில் இருக்கிற டிவிஎஸ் ஷோரூம்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குது? மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு நான் வந்து பெட்ரோல் பைக்ஸ் டிவிஎஸோட யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ டிவிஎஸோட சர்வீஸ் வந்து நல்லதாக இருக்குது. அண்ட் மோர் ஆர்லெஸ் பெரிய ப்ராப்ளம் வந்து டிவிஎஸ்லேருந்து இது வரைக்கும் கம்ப்ளைண்ட்டாக வந்ததில்லை, என்னுடைய நாலேஜுக்குன்னு சொல்கிறேன் நான். அண்ட் உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். சேட்டக்கை பொறுத்த வரைக்கும், பஜாஜ் சேட்டக்கை பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் பாயிண்ட்ஸுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மெட்டல் பாடி இருக்குது, ஸ்ட்ராங்கான ஸ்கூட்டர், பெரிய வந்து இந்த டச் ஸ்க்ரீன் ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லை. அண்டு சாவி போட்டோமா வண்டி எடுத்து ஓட்டினோமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அண்டு மைலேஜுமே வந்து பெருசளவுக்கு ட்ராப் ஆன மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வந்து பஜாஜ்லேருந்து வந்ததில்லை. சர்வீஸை பொறுத்த வரைக்கும் மதுரையில் உங்களுக்கு வந்து ஒரே ஒரு சர்வீஸ் சென்டர் தான் இருக்குது பஜாஜுக்கு. டிவிஎஸுக்கு வந்து 2-3 இடத்துல இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். மோர் ஆர்லெஸ் ரெண்டு வண்டியுமே இந்த 1,30,000 ஒர்த் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுடைய சாய்ஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து முடிவு பண்ணுங்கள். லெகசி அப்படிங்கிறது 2 கம்பெனிக்குமே இருக்குது. ஸோ 2 கம்பெனியுமே பழமையான கம்பெனி, அவங்களுடைய லெகசியை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய சஸ்டைனபிலிட்டி அப்படிங்கிறது எந்த ஒரு கொஸ்டினும் கிடையாது. ஸோ 2 கம்பெனிலையுமே நம்ம வந்து வண்டி வந்து நம்பி வாங்க முடியும். ஸோ அவங்களுடைய தயாரிப்புகளில் எப்போதுமே மக்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் இருக்குது. ஸோ அதை அவங்களும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ பஜாஜோட 35 சீரியஸில் 3503 அப்படிங்கிற அந்த வண்டி உங்களுடைய பட்ஜெட்டான 1,30,000 வருது. ஸோ மோர் ஆர்லெஸ் வந்து ஒரு 1,20,000 சில்லற, அதுதான் அதோடைய ப்ரைஸ் ப்ராக்கெட் இருக்குது. ஸோ அதுக்குள்ளேயே நீங்கள் வாங்கிட முடியும். அதே மாதிரி பஜாஜுக்கு தவிர்த்து
டிவிஎஸ் ஐக்யூப் உடைய 3.4 கிலோவாட்டும் உங்களுக்கு ஒரு 1,24,000 அந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் தான் வருது. ஸோ உங்களோட பட்ஜெட்டுக்குள்ளே இந்த வண்டி இருக்குது அண்ட் நீங்கள் எதிர்பார்க்குற ஃபீச்சர்ஸ் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ வந்து எவ்வளோ ஃபீச்சர்ஸ் வேணும், என்ன மாதிரியான ப்ரைஸ் வேணும் அண்ட் எனக்கு ரேஞ்சு எல்லா சர்வீஸ் இதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பர்சனலாக 2 ஷோரூமுக்குமே போய் விசிட் பண்ணிவிட்டு ஒரு கம்பேரிசன் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த வண்டியை புக் பண்ணலாம், வாங்கலாம். நான் வந்து ஒரு பர்டிகுலர் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது சார், எனக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கணும், இதை பற்றி சொல்லுங்கள், இல்லை பர்டிகுலராக எனக்கு வந்து 2 பிராண்ட் வந்து மைண்டில் வச்சுருக்கிறேன், எதை சூஸ் பண்ணுறதுன்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ வெதர் நான் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் போகலாமா இல்லை பெட்ரோல் போயிடலாமா, பெட்ரோலில் எந்த ஸ்கூட்டர் பெஸ்ட்டாக இருக்கும், என்ன டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து அதை பற்றி நம்ம பேசுவோம். ஸோ கீப் வாட்சிங் ஆர்கே தீமன் அண்ட் சப்ஸ்கிரைப் ஆர்கே தீமன். அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.